ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கீ ரைஸ் ஏன் இந்த தக்காளி சாதம் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த ரகசியத்தை சொல்கிறேன். மிளகு ரசம் வச்சுருக்கேன், ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். கீ ரைஸ் நம்ம தாளிக்கும் போது தாளிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஏற்கனவே சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருப்போம். அந்த கிரேவிலேருந்து ஒரு 2 கரண்டி வந்து சிக்கன் நம்மளோட கீ ரைஸ் தாளிக்கிறதெல்லாம் ஊற்றிடணும். மோந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீ ரைஸ் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டதுமே நான் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டோட பார்லருக்கு தான் கிளம்பிட்டேன். இவங்க எங்களோட சீனியர். இன்றைக்கி என் கூட என் பொண்ணு வந்ததுனால அவளும் நான் ஹேர் கட் பண்ணணுமா அப்படின்ட்டா. சரி, நான் அவளுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டாச்சு. பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கிட்ட நம்ம ஈரோடு, அந்தியூர், மரிக்கை, மதுரை அப்படின்னு சொல்லி அலைஞ்சதில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை வந்து நான் வந்து பிளாக் ஆர் ஒயிட் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஒரு அரோமா ஃபேஷியலும் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துட்டு சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.